அவள் தானே எங்கள் புன்னகை. நல்லா தானே இருந்த, இப்ப எதுக்கும் மூஞ்சி மாறுது? நல்லாதான் இருந்தேன். இவ்வளோ நேரம் என் விருப்பம் இல்லாம உன்னை தொட்டிருக்கனா, கிஸ் பண்ணிருக்கானா, அப்படி இப்படின்னு. இப்ப விருப்பமே இல்லாம என்ன பண்ணீங்க? என்ன சிரிப்பு? அது ஒரு எமோஷனல்ல அப்படி பண்ணிருப்பேன். ஏன் உனக்கு அது பிடிக்கலையா? இனஃப். பிடிச்சிருக்கு பிடிக்கல ரெண்டாவது விஷயம். எதுக்கு கிஸ் பண்ணீங்க? அது என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல கிஸ் பண்ணீங்களா இல்லையா? ஒண்ணு பிடிக்கலன்னு சொல்லணும், இல்லனா பிடிச்சிருக்கு இன்னொன்னு கொடுங்கன்னு சொல்லணும். ஒண்ணு கொடுத்ததே தப்புங்கற, இதுல உனக்கு இன்னொன்னு வேறயா? அப்ப அந்த ஒண்ணையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதானே? யோ கொன்னுடா. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன மரியாதை குறைஞ்சிட்டே இருக்கு? நான் காலேஜோட கரஸ்பாண்டன்ட், ஞாபகத்துல இருக்கட்டும். நீங்க அங்க வேலை செய்யற ஸ்டாஃப். உங்களுக்கு எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரியும்ல? அத எனக்கு கிஸ் பண்றதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருந்திருக்கணும். கிஸ் பண்ணிட்டு அப்புறம் ரிலேஷன்ஷிப். இப்ப ரிலேஷன்ஷிப்பே இல்லாம கிஸ் பண்ணிக்கலாமா? பண்ணாதீங்க. சரிங்க, குறைச்சே பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் என் வீட்டுக்கு போறேன். இப்போதைக்கு வீட்டுக்கு போறேன், நாளைக்கு வந்து காலேஜ்ல பாத்துக்கலாம்னு சொல்றேன். அப்படித்தானே? எதுக்கு தேவையில்லாம யோசிக்கிறீங்க? சும்மா சும்மா யோசிச்சு நீங்க சந்தோஷப்பட்டுப்பீங்களா? என்ன பண்றது, சந்தோஷப்படுத்ததா யாரும் இல்ல. நானு ஒரு முடிவு எடுத்திருக்கேன், கீப் போட்டு வச்சுக்கலான்னு இருக்கேன். நீ என்ன நினைக்கிற? ஓஹோ, கீப். எங்க மூஞ்சிய கொஞ்சம் காட்டுங்க, கீப் வச்சுக்கிற மூஞ்சிய. நான் தான் பாத்துக்கோ. எப்படி இருக்கு? நல்ல பல பல பார்க்க அழகா இருக்கனா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டியா. இருக்கிற ஒரு பொண்டாட்டியவே சமாளிக்க முடியல, இதுல 9 பொண்டாட்டி. வேணும்னா வந்தீங்கன்னா நான் எப்படி என்னங்கறத நான் காமிப்பேன். ஆமா, இந்த ஒரு வருஷம் அப்படி காமிச்சு கிழிச்சிட்டாரு. இப்ப வந்து ஏதா சொல்லிடுவேன். ஆமா, நான் எதுக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்? நீங்க யாரோ நான் யாரோ, அப்புறம் என்ன? ஹஸ்பண்ட் அண்ட் லைஃப்ல ஒண்ணும் கிடையாது. தேவையில்லாமல யாரும் மனசுக்குள்ள எந்த கொட்டையை கட்ட தேவையில்ல. அதான் பேச வேணா செயல்ல இறங்கலாங்கிற. ஐயோ, கோபம் வருதுடா. உனக்கு கோபப்படுத்துறது எனக்கு பிடிச்சிருக்கு. மூஞ்ச பாரு. அத நீ எப்பயும் பார்த்துட்டு தானே இருக்க. சுகார், இன்னும் கொஞ்ச நேரம் உங்க கூட நின்னுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்க்கணும். அங்கேயும் நான் வருவேன். முருகா, நான் போயிட்டு வரேன். கொண்டு வந்து விட்டதுக்கு தேங்க்ஸ். எங்க ஊர்ல தேங்க்ஸ் எல்லாம் இப்படி சொல்ல மாட்டாங்கப்பா. தேவையில்லாத அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்கன்னு நிறைய டைம் சொல்லிட்டேன். என்ன உங்களுக்கு நான் என்ன உரிமையில வரேன்? ஃபர்ஸ்ட் நீங்க இவ்ளோ அட்வான்டேஜ் என் மேல எடுத்துக்கிறதுக்கு நான் என்னென்னமோ உரிமை சொல்லுவேன். எப்பா சாமி, என்னால முடியல. உங்களால என்னால சமாளிக்க முடியாது. என்ன, நான் கிளம்புறேன். நான் போயிட்டு வரேன். எங்க அம்மா என்னை தேடுவாங்க. மறக்காம மாமியார் கேட்டேன்னு சொல்லு. யாருக்கு மாமியாரே? நானே உனக்கு பொண்டாட்டி இல்லங்கறேன், எங்க அம்மா உனக்கு மாமியார் ஆயிடுவாங்களா? நீ வேணா பொண்டாட்டி எல்லாமே இருந்துட்டு போடி, ஆனா என்னால என் மாமியார்லாம் விட்டு கொடுக்க முடியாது. எனக்கு என் மாமியார் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இல்லாம உங்களுக்கு உங்க மாமியார் வந்துட்டாங்களோ? என் மாமியார் இல்லாம எனக்கு நீங்க கிடைச்சிட்டீங்களோ? நான் வரேன். பொண்டாட்டி, வழி இந்த சைடு இருக்குடி. அந்த வேர்டெல்லாம் நீங்க சொல்லலாமா? அதுக்கெல்லாம் நீங்க தகுதி இழந்துட்டீங்க. அத வேணா நீ சொல்லிட்டு போ, ஆனா அந்த தகுதி எனக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு. சொன்னா சொல்லுவேன். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். என்கிட்ட டிவோர்ஸ் நோட்டீஸ்ல சைன் வாங்கும்போது உங்களுக்கு நான் உங்க பொண்டாட்டின்னு உங்களுக்கு தெரியலையா? தெரியல. என்னையா எப்படி பேசுற? எல்லாத்துக்கு ஒண்ணே பதில் சொல்ற. அப்புறம் எப்படி நான் கேள்வி கேட்க முடியும்? நான் எவ்வளவு யோசிச்சு கேள்வி கேக்குறேன் தெரியுமா? ஒண்ணே பதில் சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஆக்சுவலா கேள்விங்கிறது ஈஸியான விஷயம், பதிலுங்கிறது கஷ்டமான விஷயம். ஆனா ஆப்போசிட்டா இருக்குல்ல. என்னன்னு தெரியல, கேட்க கேட்க பதில் வருது. சரி, பார்த்து பத்திரமா போ. ஓகே? என் மேல உள்ள கோவத்துல சாப்பிடாம டேப்லெட் போடாம தூங்காத. டேப்லெட் போட்டுக்கோ, சரியா? உன்னோட ஹேண்ட்பேக்ல வச்சிருந்தேன். லூஸ் மாதிரி இருக்கிற டேப்லெட் எல்லாம் போடாம
என்னென்ன டேப்லெட்டு எந்த நேரத்தில் சாப்பிடணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு பின்னாடின்னு எழுதி வச்சிருக்கேன். அதுபடி சாப்பிடு. தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கேன். இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ண முடியாது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். யாரும் எங்க மேல அக்கறைப்பட தேவையில்ல. நான் அப்படிதான் அக்கறைப்படுவேன். என்ன கேட்கறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. எந்த நிறதி மூச்சு முடிந்து கண்கள் மூடும் தருணமே உனது உருவம் காட்டுமே உன்னோட நினைவு நான். என்ன சைட்டா? இல்லையே, அதான் கண்ணிலே தெரியுது. அப்படிலாம் ஒன்றும் நினச்சி யாரும் கோட்டை கட்டிக்க வேணாண்ணா. ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு. கொஞ்சம் பார்த்து மெதுவாக பத்திரமா வண்டியை ஓட்டிகிட்டு போங்க. ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிகிட்டு போங்க. ரொம்ப ஃபாஸ்ட் வேணாம். அப்புறம் வீட்டுக்கு போய் சாப்பிடுங்க. நீ எதுக்கு அக்கறைப்படுற? நான் தான் உன் புருஷனே இல்லையே. நான் ஒன்றும் புருஷன் நினச்சி சொல்லலை. நான் ஒர்க் பண்ணுற காலேஜோட கரஸ்பாண்டன்ட். ஸோ அந்த விதத்தில் நான் சொல்லியிருக்கலாம். நீங்களும் ஒரு ஸ்டாஃபாக தானே என்ன நடத்துனீங்க? இல்லை, நான் என் பொண்டாட்டியை தான் நடத்தினேன். ஸோ சரி, ஓகே, என்னமோ நடத்திட்டு போங்க. ஓகேவா? பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பாய். எங்களை அனுப்பி வச்சது போதும். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு என்னை பற்றி யோசிக்காம, என்னை பற்றின்னு கிடையாது, எதை பற்றி யோசிக்காம கொடுத்த டேப்லெட்டை போட்டு ஒழுங்காக தூங்குங்க. நைட்டு ட்ரீமில் மீட் பண்ணலாம். போங்க. காற்றில் மிதக்கும் இசை போல் உந்தன் காதல் நுழைந்து கொள்வேன். காட்டில் கிடக்கும் இலை போல் என் கூந்தல் கலைத்து செல்வாய். நாங்கள் போய்க்குவோம், நீங்கள் போங்க. இல்லை இல்லை, நீங்கள் போங்க, நாங்கள் போய்ப்போம். எங்களுக்கு வீடு இங்கே தான் இருக்கு. உங்களுக்கு அப்படியா? போங்க. நான் காரில் போகிறேன், நீ நடந்து போகிற. போ. ஏன் நடந்து போகும்போது பூச்சாண்டி ஈச்சாண்டி வந்து பிடிச்சிருமா? நீயே ஒரு பேய், உன்னை எதுக்கு வந்து பூச்சாண்டி பிடிக்கணும்? இனாஃப். ஓகேவா? ஓவரா பண்ணிட்டு தெரியாதீங்க. ஓகேவா? போற வழியில ஒரு பேய் வந்து பிடிச்சிட போகுது. ஏற்கனவே ஒரு பேய் பிடிச்சதா இன்னும் ஓட்ட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஐயோ, இந்த ஐயா சொல்றதுக்கு நான் ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன்டி பொண்டாட்டி. வரட்டு மாட்டி என் செல்லம். நைட்டு ட்ரீம்ல வந்து மாமா சீ, கருமம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. போங்க. பாய். அட கருவாயா, உனக்கு இப்படிலாம் கூட நடந்துக்க தெரியுமா என்ன? உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கும் போது தான் உன்னை நிறையா நேசிக்கிறேன் போல. ஆனாலும் உங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ப மாட்டேன். நமக்கு இந்த பிரிவு தான் சரியாக இருக்கும். ஒன்றா இருந்தா அவ்வளோதான். தப்பு நானும் தான் பண்ணியிருக்கேன். ஒருபோது அதை நான் இல்லைன்னு சொல்லிடவே மாட்டேன். ஆனால் அந்த தப்பை சரி பண்ணி என் காதலை எத்தனையோ டைமு எவ்வளவோ முறையில் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கல. என்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. ஸோ அதனால அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். பரவாயில்ல, நம்ம ரெண்டு பேத்துக்கும் இந்த பிரிவு தான் சரியாக இருக்கும். நெஞ்சில் நடந்து நடந்து சென்றார், அசந்து அசந்து நின்றார், ஐயோ அளந்து அளந்து கொன்றார். சும்மா இருக்க மாட்டியா? எங்களுக்கு பிடிச்ச ப்ரோகிராம பாத்துக்கிட்டு இருக்கோம், பொறுப்பே இல்லாம கண்டுபிடி கத்திட்டு இருக்க. இந்த சின்சான் கண்டுபிடிச்சவெல்லாம் எவனே தெரியல. என்ன ஒரு சந்தோஷமா இருக்கு சின்சான் பாக்குறது. அதுவும் நைட் டைம்ல இருந்து பாக்குற சுகமே தனி. அங்கங்க வேலை பார்த்துட்டு வந்தாலும் இந்த சின்சான் பாக்குறது இருக்கே அப்பப்பப்பப்பா. எனக்குலாம் ஹீமாவரி மாதிரி ஒரு தங்கச்சி இருந்திருக்கணும். அத பிறந்திருக்காளே, என்னத்த சொல்ல. இந்த இடத்துல போன் பண்ணா எடுப்பாளா? வேண்டாம் வேண்டாம், புருஷன் கூட பிஸியா இருப்பா. நம்ம சின்சான் பார்க்கலாம். கோபப்பட ஆரம்பிச்சிட்டனே. ஷீரோக்கு ரொம்ப பசிக்குது போல இருக்கே. எவன்டா அது பாஸ்? இந்நேரத்துல ஏன் பொண்டாட்டி கூப்பிடுறான்? ஏய் மிருதுலா, போன் அடிக்குதுடி. நீ பாத்ரூம்ல போய் நின்னுட்டு புரியல அது இதுன்ட்டு. இந்நேரத்துல தான் நீ குடிப்பியா? ஐயோ, எவனா பாசாண்டி 3 தடவை கால் பண்ணிட்டான்.
ரைட்ரா, எனக்கு மட்டும்தான் இது பிரச்சனைன்னு நினைச்சேன். குடும்பத்துக்கே இதே பிரச்சனை தான் போல. நான் ஒண்ணு சொன்னா அவ ஒண்ணு சொல்றான். வேற போன் அடிச்சுட்டே இருக்கு. சரி எடுத்துறேன். மகேஷ் நிமிடம் நழுவி தொலையுதே நிலவு மடியில் தவழுதே மழையில் மலர்கள் பொழியுதே பிழையும் சரியில் முடியுதே. என்னடா புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னது இந்த சாரி? என்கிட்ட இருக்க சாரி தான். ஏன் நல்லா இல்லையா? நல்லா இல்ல, நல்லா இருக்கு. நீ கட்டினதே தப்பு சொல்லல. ஆனா கட்டின நேரம் சரியில்லடி. ஏன் 10 மணி நல்ல நேரம் தானே? 10 மணி நல்ல நேரம் தான். ஆனா வந்து அழகடி காணும் எல்லாம் அழகடி கண்ணால் என்னை சிலை வடி கல்லில் பூக்கும் மலர் கொடி. என்னது இது? விடு. அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டுட்டு வந்து பக்கத்துல நின்னுட்டு விடுனா அரையும் குறையுமாவா? கொன்னுடுவேன். சாரி தானே கட்டிட்டு வந்த? சாரி கட்டுறதுன்னா இடுப்பு தெரியாம கட்டணும். அதுக்கு பேர் தான் சாரி. என்ன சும்மா இடுப்பு தர்ற மாதிரி சாரி கட்டிட்டு ஸ்லீவ்லெஸ் மாதிரி பிளவுஸ் போட்டுட்டு அது இங்கடி கட்டியிருக்கீங்க? ஆ? என்ன லுக்கு? உங்ககிட்ட தான் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ண முடியும். பின்ன என்ன வேலைக்கு போற இடத்துல எப்படி பண்ணிட்டு தெரிய முடியும்? ஓ, மேடம்க்கு அந்த அளவுக்கு ஒரு தைரியம் இருக்கா? ஆமா, தைரியம் இருந்துட்டாலும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த சாரி ரொம்ப நாளா கட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு தான் கட்டணும்னு நேரம் இருந்துச்சு, அதான் கட்டினேன். ஏன் நல்லா இல்லையா? நான் நல்லா இல்லைன்னு சொல்லுவேன் அடி. அதான் தெரியுமே, நீ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு தானே மறுவேலை பார்ப்ப. என்னடா சின்ன குழந்தை மாதிரி சின்சான் பார்த்துட்டு இருக்க? என்ன பண்ண, பொண்டாட்டி இருந்தோம் சின்சான் பார்க்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இல்லைன்னா மட்டும் சார் அப்படியே எல்லா விஷயத்தையும் கரெக்டாக இருக்கீங்களா? சீக்கிரமா ஒரு குழந்தைக்கு ரெடி பண்ணிடலாம். அப்புறம் குழந்தையோட சேர்ந்து ஃபேமிலியே சின்சான் பார்க்கலாம். அதுக்குள்ள என்ன அவசரமா? ஆமாடி, கல்யாணம் ஆயிட்டா சட்டு புட்டுன்னு எடுத்து வேலையை பார்க்க வேணாமா? அப்படியேவா இருப்பாங்க. அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு, ஒன்றும் அவசரம் இல்லை. சரியா? அம்மா யார் ஃபோன் பண்ணா? எவனா பாசாண்டி? எவண்டி அவன்? பாசா? ஆமா, ஏன் பாஸ்ன்னு சொன்னு மூஞ்சில ஒரு மாதிரி மாறுது? யாரு? இல்ல, என் ஆபீஸோட எம்டி. அவன் எதுக்கு இந்த இடத்துல ஃபோன் பண்றான்? அதான் எனக்கே தெரியல. ஒருவேளை ஏதாவது டவுட்டா இருந்திருக்கும்ல, மார்னிங் சீக்கிரமா வர சொல்றதுக்கு கால் பண்ணிருப்பாரு என்னமோ. அதுக்கு தான் மெயில் போட்டு விடுவாங்கல்ல. அவன் என்ன புதுசா ஃபோன் பண்ணிட்டு இருக்கான்? டேய், எனக்கு என்ன தெரியும்? ஒருவேளை ஒவ்வொரு ஆபீஸ்ல ஒரு மாதிரி இருக்கும். ஒன்றும் புரியல. சரி, ஓகே, இப்போ பேச வேணாம். நான் மார்னிங் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். இங்க பாரு, இந்த மாதிரி அன்டைம்லலாம் அன்வான்டா ஏதாவது கால் வந்துச்சுன்னா அதை இக்னோர் பண்ணு. நான் எதுக்கு சொல்றேன்னா, சம்டைம் நம்ம நிம்மதி போறது கூட அந்த காலால தான் இருக்கும். இல்லடா, அவர் ஏதாவது டவுட்காக தான் கால் பண்ணியிருப்பாரு. நான் மார்னிங் கேட்டுக்கிறேன். நீ சொல்லிட்டல, இனி ஃபோன் பேசுவேனா என்ன? ஐ லவ் யூ. இப்போ எதுக்கு திடீர்னு? தெரியல, சொல்லணும் போல இருந்தது. திடீர்னு தாண்டி உங்களுக்குலாம் எல்லாம் தோணும். என்ன சரி, தூங்கலாமா? என்னடா இவன் திடீர்னு இப்படி சொல்லிட்டான்னு யோசிக்கிறியா? ஏய் இல்ல, ஒரு புருஷனா இருந்து நீ எனக்கு என்ன சொல்லணுமோ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்க. நான் தான் அதை ஃபாலோ பண்றதில்ல. இனி நானும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்றேன். நீ எனக்கு ஹஸ்பண்டா இருக்கும்போது நானும் ஒய்ஃபா இருக்கணும்ல, எல்லா விதத்துலயும் எல்லா விஷயத்துலயும். ஏய் என்னடி சர்வசாதாரண விஷயத்துக்கு ஏன்டி இவ்வளோ எமோஷனல் ஆகுற? அவன் சாதாரண பாஸ் தானே. மேக்ஸிமம் உனக்கு எந்த கால் வரக்கூடாது, நீ எந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாதுன்னா நைட் 9 மணிக்கு மேலே ஃபோனை ஏர்ஃபோன் மோட்ல போட்டுரு. நானும் போட்டுருவேன். எனக்கு எவனும் கால் பண்ண மாட்டான். மேரேஜுக்கு முன்னாடி இல்லை, மேரேஜ்க்கு அப்புறம் இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சரி, இனிமே நானும் அதை பண்றேன். குழந்தை பதிக்க வேணாம்னு சொல்லி உன்னை ஹர்ட் பண்றேன்னு கஷ்டமா இருக்கா? ஏச்சி, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் சும்மா விளையாட்டுக்கு பேசினேன். சும்மா விளையாட்டுக்கு நீ உசுப்பேத்துறதுக்கு பேசினேன்டி. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லடா, என் அக்காவுக்கும் உன் அண்ணனுக்கும் ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்குல்ல. என் அக்காவும் ஒரு விஷயத்தை பற்றி என்கிட்ட ஃபீல் பண்ணா. குழந்தைங்கிற ஒரு விஷயம் எனக்கு இல்லாததுனால தான் அவன் இன்னொரு குழந்தைய தேடி போறான்னு. அது ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது எனக்கு. இங்கே பாரு, நீ சொன்ன இதே விஷயத்த தான் சரணும் என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணான். நான் ஒரு குழந்தை பெற்றுக்கிறது கூட தகுதி இல்லாதவடான்னு சொல்லி. ஒன்று சொல்லவா, இந்த குழந்தை கல்யாணம் இதெல்லாம் வந்து நம்ம கையில் கிடையாது. ஏன்னா இங்கே லவ் பண்ணுறவங்க எல்லாமே லவ் பண்ணுறவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? யாருக்காவது தான் அது நடக்குது. என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் நடக்கும், உண்மையாக லவ் பண்ண எல்லாம் நடக்கும். அதெல்லாம் டிவி சீரியலுக்கு சினிமாவுக்கு தான் நல்லா இருக்குமே தவிர வாழ்க்கைக்கு அது செட் ஆகாது. யாருக்கு யாரு கூடன்னு
விதி எழுதியிருக்கோ அந்தபடி தான் நடக்கும். என்ன அந்த விதத்தில் குழந்தைங்கிறதும் அப்படிதான். புரியுதா? அவன் ஃபீல் பண்ணுறான், எனக்கு அது புரியுது. அதனால அவங்க லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளத்தையும் நம்ம லைஃப்ல ஏண்டி கொண்டு வர? ஒன்று புரிஞ்சுக்கோ, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது லைஃப். புரியுதா? அவங்க லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளமே வேற, நம்ம லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளம் வேற. ஓகேவா? ரெண்டையும் கம்பேர் பண்ணக்கூடாது. கம்பேர் பண்ணினா நிம்மதி இல்லடா இல்லாமல் போயிடும். அதுக்காக இல்ல. சந்தியாக்கு குழந்தை பிறக்கிறது மட்டும் ஒரு காரணம் இல்ல. நீ கொஞ்சம் நம்ம லைஃபை பத்தி கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாரு, எப்படி இருந்தது. உன்னை எங்கேயாவது நீ நான் ஹாப்பியா வச்சிருந்தேனா? ஃபுல்லாவே நமக்கு ப்ராப்ளம் மட்டும்தான். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகி ஓரளவுக்கு நிம்மதியான பீஸ்ஃபுல்லான லைஃபை நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இது இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் தான் குழந்தைய தள்ளி போட்டிருக்கேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லடா. ஏய், எனக்கு உன்னை பற்றி தெரியாதா? நீ என்ன மற்ற பொண்ணுங்க மாதிரியா குழந்தை வேணான்னு என்னை டச் கூட பண்ண விடாம தள்ளியா போட்டு வச்சிருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல. நம்மளோட ஹாப்பினஸ்க்காக நம்ம ஹாப்பியாக இருக்க தான் செய்கிறோம். ஓகேவா? இதில் என்னென்ன நமக்கு கிடைக்கணுமோ அது தாராளமாக அப்பப்போ கிடைக்கும். அது கிடைக்கும் போது அனுபவிச்சுக்கணும், அவ்வளோதான். மற்ற பொண்ணுங்களுக்கும் உனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா அது மட்டும்தான் லைஃபா? அதை தாண்டி எவ்வளவோ இருக்கு. என்ன? ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு நாம நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். ஆர் யூ ஓகே? நீ பேசும் வார்த்தைகள் சேகரித்து செய்வேன் அன்பே உலகராதி. நீ தூங்கும் நேரத்தில் தூங்காமல் பார்ப்பேன் தினம் உன் தலை கோதி. காதோரத்தில் எப்போதுமே உன் மூச்சு காற்றின் வெப்பம் சுமப்பேன். கையோடுதான் கை கோத்துதான் உன் மார்பில் சூட்ட முகம் புதைப்பேன். வேறென்ன வேண்டும் உலகத்திலே? இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே. ஏழு ஏழு ஜென்மம் வாழ்ந்து விட்டேன். என்ன ஆதிரா, தூங்கலையா? இங்க வந்திருக்க. நேரம் நீ தூங்கிருப்பேன்னு நினைச்சேன். சரி, கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சா, சரி கழுவி வச்சுட்டா காலையில சீக்கிரமா சமைக்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு வந்தேன். பாத்திரம் கழுவுறீங்களா? அத்தை நான் கழுவிக்கிறேன், நீங்க போங்க. என்னாச்சு ஆதிரா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை அத்தை, நாளைக்கு அனிதாவை பார்க்க போகலான்னு முடிவு பண்ணியிருந்தோம்ல. நாளைக்கு வேணாம் அத்தை, நாளை கழிச்சு போகலாமா? ஏன் திடீர்னு என்னாச்சு? கனி இன்னைக்கு கூட்டிட்டு போவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. சரி நாளைக்கு போலான்னு சொல்லவும் அமைதியாயிட்டா. நாளைக்கு கூட்டு போலான்னு ரெண்டுல ஒண்ணு பண்ணிடுவா. அவளை நான் சமாளிச்சுக்கிறேன் அத்தை. நாளைக்கு நான் கோயிலுக்கு போகலான்னு இருக்கேன். கோவிலுக்கா? சரி நானும் வரேன், போலாம். இல்லை அத்தை, நானும் கனி மட்டும் போயிட்டு வரோம். இது ஒரு முக்கியமான வேண்டுதல் அத்தை, அதான். இது என்ன இருக்கு? எப்போதுமே நான் இல்லாம கோவிலுக்கு போக மாட்டேன், என்ன திடீர்னு? ஒன்றும் இல்லை அத்தை, அவருக்காக தான் வேண்டியிருந்தேன். அந்த நல்லபடியாக நிறைவேறிச்சுன்னா நான் தனியாகவே வந்து உனக்கு பூஜை பண்ணுறேன் வேண்டிட்டேன் அத்தை. அப்படியா? சரி ஓகே, பார்த்து பத்திரமா போய் சாமி கும்பிட்டுட்டு வா. கனியை விட்டுட்டு போ, நான் பாத்துக்கிறேன். இல்ல நானே கூட்டிட்டு போறேன். நாளை கழிச்சு அனிதாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். அப்படியா? சரி ஓகே, அதை காலையிலேயே சொல்லியிருந்திருக்கலாம். இதுக்காக மெனக்கிட்டு எந்திரிச்சு வந்து என்கிட்ட சொல்லணுமா? இல்லத்த, காலையில சீக்கிரமா கிளம்பலான்னு சொல்லுவீங்கல்ல, அந்த டைம்ல சொன்னா உங்களுக்கு டிசப்பாயிண்டட் ஆன மாதிரி ஆயிரும், அதனாலதான். அப்பப்பா, எப்படி ஒரு மருமகளை எங்கேயும் பார்த்ததில்ல. சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன், நீ போய் தூங்கு போ. நீங்க போங்க, 4 பாத்திரம் தானே இருக்கு, நான் களி வச்சுட்டே போய் படுத்துக்கிறேன். விஜய் பால் கேட்டாரு, நான் அவருக்கு அப்படியே எடுத்துட்டு போறேன். அப்பதான் கொடுத்தேன். இல்லத்த, அப்ப அது கொடுத்தது ஆறி போயிடுச்சு, அதை பாப்பாவுக்கு கொடுத்துட்டேன். இவர் இப்போ கொஞ்சம் சூடா கேட்டாரு, நான் அவருக்கு பால் காய்ச்சி கொண்டு போய் கொடுக்குறேன். சரி ஓகே. சரண் சந்தியா சண்டை போட்டாங்களே, என்ன ஆச்சு? தெரியலத்த, மிருதுலா மகேஷ் தான் போய் பேசிட்டு இருந்தாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அப்படியா? சரி ஓகே, சின்ன பிள்ளைங்களாவே இருக்கு, என்ன பண்றது? சரி போக போக சரியாயிடுங்க. சரி நீ பாரு, என்ன அத்தை வரேன். சரிங்க. இல்லையே, இது நம்ம ஆதிராவே கிடையாது. ஆதிரா எப்பயும் எப்படி இருப்பா? ஆள் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக நடந்துக்கிறாளே. காலையில் வரைக்கும் அனிதா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இப்போ ஏன் டக்குன்னு முடிவை மாத்துறா? சம்மந்தமே இல்லாமல் இதுக்கு இந்நேரத்தில் எழுந்திரிச்சு வரா. சரி ஓகே, நாளைக்கு கோயிலுக்கு தானே போகிறேன்னு சொல்கிறா, போயிட்டு வரட்டும், கேட்கலாம். மன்னிச்சுக்கோங்க அத்தை, எனக்கு வேற வழி தெரியல. இருக்க ப்ராப்ளம் ரொம்ப பெருசாயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இப்போ வரைக்கும் அவள் என்னென்ன சூழ்ச்சி பண்ணி வச்சிருக்கான்னு எனக்கு எதுவும் தெரியாது. அந்த சூழ்ச்சிகளை என் புருஷனை விழுக விடாம நான் பத்திரமா காப்பாற்றணும்னா நான் சில முடிவுகளை எடுத்துதான் ஆகணும். அது உங்களுக்கு தெரியாம பண்றதுனால தான் எல்லாமே கரெக்டா இருக்கும். நாளைக்கே அவனை நான் மீட் பண்ணணும். யார் இந்த குழந்தை? எப்ப பார்த்தாலும்
எதுக்கு ஏன் கனவுல வருது? இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் நமக்கு கனவே வந்ததே இல்லையே. ஆமாண்ணா, ஒரு குழந்தை சம்மந்தமே இல்லாம நம்ம கனவுல வருது. பார்க்கறதுக்கு நம்ம கனி மாதிரியே இருக்கு. ஆனா அந்த குழந்தைக்கு எனக்கும் என்ன சம்பந்தம்? ச்சே, நிம்மதி இந்த தூக்கம் ஒண்ணுதான் இருந்துச்சு. இப்ப இந்த தூக்கமும் போயிடுச்சு. என்ன பண்றது? ஸோ காட், இப்பெல்லாம் நம்ம உடம்புல நிறைய டிஃப்ரெண்ட் நம்மளுக்கே தெரியுது. பேசாம நாளைக்கு டாக்டர் கிட்ட போயிட்டா என்ன, முதல்ல ஒரு கவுன்சிலிங் எடுத்துட்டு வந்துடலாம். அப்படின்னாதான் நம்ம கொஞ்சம் நார்மலா இருக்க முடியும். முதல்ல அடுத்தவங்க என்ன பேசினாலும் அதை நம்பதை ஸ்டாப் பண்ணணும். அப்படின்னாதான் நம்ம கரெக்டா இருக்க முடியும். ஹலோ பிரதீபா. பரவாயில்லையே, ரெண்டே ரிங்ல ஃபோன் எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தியா என்ன? இல்ல, போன் கையில இருந்தது. நீ போன் பண்ணவும் அட்டன் பண்ணிட்ட. இனி நேரத்துல கால் பண்ணிருக்க. ஏன் விஜய், நான்லாம் என்னையற்ற கால் பண்ணக்கூடாதா? இல்ல கால் பண்ணி நான் பேசினாதான் நீ பேச மாட்டியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, திடீர்னு போன் வந்ததா அதான். இனி அப்படிதான் விஜய், திடீர்னு தான் ஃபோன் வரும். அட்டெண்ட் பண்ணி பேச ரெடியா இரு. ஆமா, டைம் எவ்வளவு ஆகுது? நீ என்ன தூங்குறியா? தூங்கிட்டு தான் இருந்தேன். ஆனா இவகிட்ட சொல்லலாமா வேண்டாமா? சொன்னா என்ன நடக்கும்? இவன் நம்ம ஃப்ரெண்டு தானே. இதுல ஷேர் பண்றதுக்கு என்ன இருக்கு? ஸோ ஷேர் பண்ணலாம். என்ன விஜய், ஆனான்னு சொல்லிட்டு விட்டுட்ட? ஒன்றும் இல்லை பிரதீபா, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன. லாஸ்ட் 1 வீக்கா ஒரு குழந்தை என் கனவுல வந்துகிட்டே இருக்கு. என் குழந்தை கனி மாதிரியே. என்னது குழந்தையா? ஆமா. என் பொண்ணு கனி மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த குழந்தை யாருன்னு தெரியல. லாஸ்ட் 1 வீக் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. ஆனா அந்த குழந்தை இங்கதான் எங்கேயோ இருக்குன்னு மட்டும் ஐ நோ. உன் குழந்தை கனி மாதிரியவா? ஆமா. ஏன் நீ இவ்வளோ ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? எனக்கு தானே கனவு வந்துச்சுன்னு சொன்னேன். இல்ல ஒரு குழந்தை கனவு வருதுன்னு சொன்னியா, அதான். ஆமா பிரதீபா, இன்னும் இதை நான் ஆதிரிட்ட கூட சொல்லல. உன்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணியிருக்கேன். அதான் ஒரு மாதிரியாவே இருக்கு. எதுக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு குழந்தை. நான் ரொம்ப மென்டலி ரொம்ப டிஸ்டர்பா இருக்கேன்னு நினைக்கிறேன். பேசாம நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போய் ஒரு கவுன்சிலிங் போயிட்டு வந்துடலான்னு இருக்கேன். என்னது ஹாஸ்பிட்டலா? ஐயோ, ஹாஸ்பிட்டல் போனா நான் உனக்கு கொடுத்துட்டு இருக்க இந்த டேப்லெட் ட்ரக்ஸ் எனக்கு தெரிஞ்சிருமே. விடக்கூடாது. அதான் பிரதீபா, நாளைக்கு முதல்ல ஹாஸ்பிட்டல் போய் என் உடம்பு செக் பண்ணிட்டு வரணும். அப்படின்னா தான் நான் நிம்மதியா இருக்க முடியும். இல்லையா ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டா எப்படி சால்வ் பண்ண முடியும்? விடக்கூடாது பிரதீபா, இவனை தனியாக ஹாஸ்பிட்டல் விடக்கூடாது. நேற்று தான் ஃபர்ஸ்ட்லேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நேற்று கொடுத்த ஃபர்ஸ்ட் டேப்லெட்கே இன்னைக்கு ஆப்பு வைக்கிறதுனா விட்டவே மாட்டேன். டே, நீ எனக்கு வேணுங்கிறத தாண்டி மொத்தமே எனக்கு வேணுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஸோ அவ்வளோ சீக்கிரத்துலலாம் உன்னை என்னால் விட முடியாது. ஹாஸ்பிட்டலா? சரி, ஓகே, நானும் வரேன். 2 பேரும் சேர்ந்து போகலாம். இல்ல ஆஃபீஸ்ல ஏற்கனவே பிஸி ஒர்க்ஸ் தான் போயிட்டு இருக்கு. நீ பாரு, நான் போயிட்டு வந்துடுவேன். என்ன விஜய், உன்னை விட ஒர்க் முக்கியமா? நோ ப்ராப்ளம், நாளைக்கு நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்னாவே போயிட்டு வந்துடலாம். இல்ல வேணாம் விஜய், சொன்னா கேளு. ஏன் ஒரு ஃப்ரெண்டா இருந்து நான் உனக்கு இதை கூட செய்யக்கூடாதா? நானும் வரேன், 2 பேரும் போயிட்டு வந்துடலாம். அப்படின்னு உனக்கு ப்ராப்ளம்னு கேட்டு உடனே சரி பண்ணிடலாம். ஓகேவா? நீ இப்படி தேவையில்லாம பயப்பட வேணாம். அந்த குழந்தை உருவத்தை எனக்காக ஒரு டிரா பண்ணி காட்ட முடியுமா நாளைக்கு? எனக்கு தானே குழந்தை கனவுல வந்துச்சுன்னு சொன்னேன். நீ எவ்வளவு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? அப்படி இல்ல, அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சும்மா நாசுக்கா தெரிஞ்சுக்கலாம்ல, அதான் கேட்டேன். ஓகே, நாளைக்கு நம்ம கம்ப்யூட்டர்ல நான் வரைந்து காட்டுறேன். ஓகே விஜய், பாய், டேக் கேர், குட் நைட். சரி பிரதீபா, பாய். குழந்தை கனவுல வருதா? பிரதீபா, இது அவ்வளோ ஈஸியாக நீ விடவே கூடாது. முதல்ல இதை சரி பண்ணு, அப்புறம் நீ அவனை உன் கைக்குள்ள கொண்டு வரலாம். அவனை உன் கைக்குள்ள கொண்டு வரது ஒன்றும் அவனுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் தான் இல்லை. ஆனால் இந்த விஷயத்தில் நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நீ அவனுக்கு வச்சிருக்க ட்விஸ்டே இங்கே தான். எப்படி 3 வருஷம் எந்த ஒரு தங்குத்தடையும் எதுவுமே இல்லாமல் திடீர்னு எப்படி குழந்தை கனவுல வர முடியும்? அதுவும் அவன் பொண்ணு கன்னி மாதிரியே. எங்கேயோ ஷிங்க் ஆகுது. இதை கண்டுபிடிக்கிறேன். இது மட்டும்
ஏதாவது வெளியே வந்துச்சு என் மொத்த பிளானும் நாசமா போயிடும். இவனை டைவர்ஸ் பண்ணதுக்கே எனக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். இந்த பிரதிபாவை அவ்வளோ ஈஸியா நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? யாரையும் எந்த இடத்துலையும் நிம்மதியா இருக்கவே விட மாட்டேன். ஏன்னா உன் பொண்டாட்டி என் வாழ்க்கையில செஞ்ச துரோகம் அப்படி. அதனால எல்லாரும் அனுபவிங்க. எனக்கு அதுதான் வேணும். முதல்ல நாளைக்கு இதை கண்டுபிடிக்கிறேன். சப்போஸ் இது மட்டும் வெளியே வந்துருச்சு, ஓ மை காட், என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. அவ்வளவு சீக்கிரத்துல வெளியே எதையும் வரவிட மாட்டேன். எந்த அளவுக்கு மூடி மறைக்கணுமோ அந்த அளவுக்கு மூடி மறைப்பேன். பிரதீபா கிட்டேவும். ஹலோ. ஏய், எதுக்கு இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்க? ஏன் போனை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி நீ? ஏய், அதான் உனக்கு எனக்கு நடுவுல எதுவும் இல்லைன்னு ஆகி போச்சுல. அப்ப எதுக்கு சும்மா சும்மா கால் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? தூங்க கூட வர மாட்டியா? எதுவும் இல்லைன்னு ஆகி போச்சா? கை நீட்டி காசு வாங்கும் போது தெரியலையா? நாளைக்கு நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். சோ நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு வா. ஏய், முடியாதுடி. நாளைக்கு நான் ஒரு ஆளை பார்க்க போகணும். என்ன விட உனக்கு யார் முக்கியமான ஆளு? எனக்கு தெரியாது. நாளைக்கு நீ என்ன பார்க்க வர. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். அதுக்கப்புறம் நீ எங்க வேணாலும் போ. சான்ஸே இல்ல. நாளைக்கு நான் ஒரு ஆளை இமீடியட்லா மீட் பண்ணி நான் பேசியே ஆகணும். ஸோ நான் அங்கே போகிறேன். அதனால எனக்கு தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாத. நீ என்ன வேலை சொன்னியோ அந்த வேலையை கரெக்டான நேரத்துல சரியான இடத்துல நான் பண்ணுவேன். பட் சும்மா சும்மா உன் கை பிடிக்கல நீ எடுத்துக்க கூடாது. விடக்கூடாது. இவன் நாளைக்கு யாரை மீட் பண்ண போறான்? ஓ காட். பிரதிபா விட்டுட்டேன், அவ்வளவுதான். என்ன தலையெல்லாம் இப்படி வலிக்குது? அம்மா, ரொம்ப வலிக்குது தலை. ரொம்ப குடிச்சிட்டு சந்தியாவை காணும். குட் மார்னிங். காஃபி குடிச்சிட்டு நினைக்கிறேன். காஃபி குடிச்சிட்டு சீக்கிரம் ஆஃபீஸ் கிளம்பு. டைம் ஆகுது. சாரி, ரொம்ப சாரி. எதுக்கு அழுதுட்டு இருக்க? விடு. அடிச்சது ரொம்ப வலிச்சிருச்சா? வேணா என்ன எவ்வளவு நல்லா அடிச்சுக்கோ. கோவத்துல என்ன பண்றேன்னு தெரியாம பண்ணிட்டேன். 2 நாளா ரொம்ப குடிச்சிருப்போம் போல. எனக்கு அது தெரியல. சாரி. ஏய் அல்லாத, விடு. உனக்கு எனக்கும் சண்டை வராம இருந்தாத அதிசயம். நம்ம சண்டை போட்டுட்டு தானே இருக்கோம். அப்புறம் என்ன, விடு. அல்லாதடா டேய். நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். என்ன என்ன எனக்கு பிடிக்கல. நான் உன்னை போரிச்சுக்கல. என்ன மன்னிச்சடி. அறிவில்லாம நடந்துக்கிறேன். தப்பு பண்றேன். என்னால என்ன மாத்திக்க முடியல. என்ன மன்னிச்சிரு. டேய் இங்க பாரு, அல்லாதடா. புருஷன் பொண்டாட்டினா சண்டை இருக்கதான் செய்யும். நானும் அப்படி ஒரு வார்த்தையை விட்டுருக்க கூடாது. கோவத்துல அப்படி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுடா. நீ அப்படி நடந்துகிட்டதுனாலதான் கோவத்துல என்ன பண்றேன்னு தெரியாம அப்படி பண்ணிட்டேன். இனிமே நீ அப்படி நடந்துக்காத. நீ குழந்தை மேல பாசம் வையும்னு நான் எதுவுமே சொல்லல. ஆனா என் வலி என்னன்னு எனக்கு தாண்டா தெரியும். பொக்கிச மாதிரி நீ எனக்கு கிடைச்சிருக்க. உன்னை நான் தவற விட்டுட்டேன்னு வச்சுக்க, என்னை விட துரதிர்ஷ்டசாலி யாருமே இல்ல. அந்த ஒரு பயம்தான் எப்போதும் என் கூடவே இருக்கணும். அது மட்டும் நான். மத்தபடி உன்னை காயப்படுத்தணுன்ற எந்த நோக்கத்திலையும் நான் அப்படி நடந்துக்கலடாமா. புரிஞ்சுக்கோ சரியா? என் செல்லல அல்லாத. சாரி. நானும் கோவத்துல அடிச்சுட்டேன். அந்த சமயத்துல உனக்கு எப்பெல்லாம் வலிச்சிருக்கும். நீ பேசாம இருந்ததுனால நான் குடிச்சேன்.
இனிமே என் கூட பேசாம மட்டும் இருக்காது. வேணா என்ன 2 அடி கூட அடிச்சுக்கோ, ஆனா பேசாம மட்டும் இருக்காது. நீ பேசாம இருக்கிறது என்னால தாங்கிக்கவே முடியல. நான் குட்டி பாப்பான்னு உனக்கு தெரியும்ல. தெரியும்டா குழந்தை, அதான் உன்னை இவ்வளவு சீக்கிரமா மன்னிச்சிட்டேன். உன்னை விட என்ன வேற யாருனாலையும் புரிஞ்சுக்க முடியாதுடா. சில டைம் என்ன புரிஞ்சுக்காம என்ன காயப்படுத்துறடா, அதான்டா வலிக்குது. இனிமே அப்படி பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிடு. சரி சரி அழாத. இப்படி குடிச்சு குடிச்சு உடம்பு வீணாக்குனா என்னதான்டா பண்றது? குழந்தை வேணும்னு வாயால சொல்லிட்டு இருந்தா குழந்தை வந்துடாது சரண். நீ நீ உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்கிட்டா மட்டும்தான் நமக்கு குழந்தையே பிறக்கும். அது ஏன்டா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? கண்டிப்பா ஒரு நாள் குழந்தை பிறக்கும்டா. அதுக்காக நீ உன்னை இவ்ளோ கஷ்டப்படுத்திக்கிறியேடா. நான் பேச மாட்டேன்னு சொன்னா உடனே குடிக்கதான் போவியா? எனக்கு வேற வழி தெரியல. நான் அப்படிதான். இனிமே அப்படி நடந்துக்காத. நான் எப்போதும் உன் கூட தான் இருப்பேன். உன் கூட பேசலைனாலும் நான் உன்னதான் நினைச்சிட்டு இருப்பேன். ஏன்னா உன்னை அவ்வளோ லவ் பண்றேன்டா. அப்புறம் எப்படிடா? இது முன்னாடி கூட பேசி சமாதானம் இருந்தீங்கன்னா 2 நாள் இப்படி பேசாம இருந்திருக்க மாட்டோம்ல. 2 நாள் எப்படி தெரியுமா இருந்துச்சு? போடி. சரி அல்லாத. இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன், சரியா? நெத்தியில் ஒரு முத்தம் கொடு. என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். ஜென்மம் பல எடுத்தாலும் உன்னை யாருக்கும் தர மாட்டேன். என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். சத்தியமா சொல்லுறேன்டா, உன்னை யாருக்கும் தர மாட்டேன். நீ இல்லா நேரம் அது நிலவே எல்லாம் வானமே. இரண்டும் இரண்டு போகும் சிறு வெளிச்சம் தேடி ஓடுமே. இப்ப எதுக்கு கோயிலுக்கு வர சொன்னீங்க? ஏன் வர சொன்னா வரமாட்டியா? இங்க பாருங்க, நான் முன்னே என்ன சொன்னேன்? காலேஜில் மட்டும்தான் உங்களுக்கும் எனக்குமான டீலிங்னு முன்னையே சொன்னேனா இல்லையா? அப்புறம் எதுக்கு தேவையில்லாம கோவிலுக்குலாம் வர சொல்லி என்ன டென்ஷன் படுத்திட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கணுமா நான் உங்க பொண்டாட்டி இல்லைன்னு? நிறுத்தடி. சும்மா பொண்டாட்டி இல்லன்னு ஒரு அளவுக்கு தாண்டி போதுமலாம். என்ன என்ன ரொம்ப பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவ? நானும் மனுஷன்தான். என்ன சரி விடு. தெரியாதனமா அக்ரிமெண்ட் போட்ட, டிவோர்ஸ்ல சைன் வாங்கின, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. இப்ப தனித்தனியா பிரிஞ்சுட்டோம்ல. இதுக்கப்புறமும் நானா வழியே வரேன்ல. அப்பயாவது என்னை ஏத்துக்கணும்னு உன் மனசுக்கு தோணவே இல்லையில? இப்படியே வாழ்க்கை முழுசு என்னை வெறுத்துட்டு இப்படியே இருந்துருவேடி தனியா? இருப்பேன். என்னால இருக்க முடியும், உங்களால இருக்க முடியுதுல, என்னால இருக்க முடியும். எப்படி அனிதா உன்னால அப்படி பேச முடியுது? உன்னால இருக்க முடியுது, என்னால இருக்க முடியல. எனக்கு தான் அந்த வேதனை என்னன்னு தெரியும். தயவு செஞ்சு என் வீட்டுக்கு வந்துரு. இதுக்கு மேல நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. அது டிவோர்ஸ்ல சைன் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்திருக்கணும். சும்மா டிவோர்ஸ் சொல்லி டென்ஷன் பண்றதா அனிதா? கோவம் வருதா? கோவம் வருதான்னு கேட்க. அக்ரிமெண்ட் மட்டும் தான் நினைச்சு சைன் பண்ணேன். ஆனா டிவோர்ஸை கொடுத்து சைன் வாங்குவீங்கன்னு எதிர்பார்க்கல. நானும் சம்மதிச்சுதா சைன் போட்டேன். ஆனா போக போக வாழ்க்கை மாறும்னு நினைச்சேன். ஆனா கடைசி வரைக்கும் மாறாம என் வாழ்க்கை இப்படி ஆக்கிட்டீங்கல்ல. படத்துல தாங்க பார்த்திருக்கேன் அக்ரிமெண்ட் டிவோர்ஸ்னு. ஆனா என் வாழ்க்கையவே இப்படி ஆக்குவீங்கன்னு எதிர்பார்க்கல. என்னால இதை தாங்கிக்கவே முடியல. என்னால இதுல இருந்து வெளியவும் வர முடியாது. என்னமோ நான் மட்டும் தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க. நீ தானே சைன் பண்ண. சைன் பண்ணும்போது உனக்கு ஒரு பெருசா தெரியலையா? சரி எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ வா வாழலாங்கிற வரமாட்டேங்கிற. எனக்கு பிடிக்கல. ஓ வாழ முடியாதுல்ல? என்ன பிடிக்கல? அப்புறம் எதுக்கு நான் கட்டிருக்க தாலி மட்டும் கழுத்துல இருக்கு? குடுறி என் தாலிய. கொடுக்க மாட்டேன். வேணாம். நான் வேணாமா? நான் கட்டின தாலி மட்டும் கழுத்துல இருக்கணுமா? முடியாது. குடு. வேணாம் வேணாம், எதுவும் பண்ணிடாதீங்க. எனக்கு என் தாலி வேணும் ப்ளீஸ். உன்னை என் கூட வாழவா இல்லையா? நான் கட்டின தாலி தான். இல்ல இல்ல, என் தாலி எனக்கு வேணும். என்ன விட்டுருங்க, வேணாம், தாலி தொடாதீங்க. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே. என்னவோ என்னவோ என் வசந்தான் இல்லை. என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன்
சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன் உன் ஆயுள் வரை நான் வாழ்ந்திருப்பேன் உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன் உன் ஆயுள் வரை நான் வாழ்ந்திருப்பேன் என்னோடு நீயாக உன்னோடு